இதில் முக்கியமாக இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லியில் வந்து அமித்ஷா வந்து சந்திச்சிருக்காங்க. கடந்த ஒரு 2 நாட்களாகவும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. அப்போது இந்த சந்திப்பு நிகழ்வில் டெல்லியில் சந்திச்சதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? அரசியல் களம் சூடு பிடிக்குதா? என்னன்னு தெரியலையே. அரசியல் களம் சூடு பிடிக்கிறதா, எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்குகள் சூடு பிடிக்கிறதா, அது அவர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா கடைசி டைம்ல நெருக்கடி கொடுப்பார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யார் என்பதை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயத்தை காட்டினார். கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி வெளியிட்டார். பாத்தீங்களா இல்லையா? அதுபோல 2026 எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கை வைத்திருப்பாரோ என்று நான் கருதுகிறேன். என் யூகம்தான். அப்படி அவர் வைத்திருந்தால் அது சரியான ஒரு யூகம் தான், சரியான ஒரு நிலைப்பாடு தான். என்ன? தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? தன்னுடைய அதிகாரத்தை கேளெடுத்து அப்போ கோர்ட்ல கேஸ் போட்டாலோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ பவர் இல்லை. தேர்தல் ஆணையம் தான் முழுமையாக பவர்ல இருப்பாங்க, அந்த சக்தியில இருப்பாங்க, அதாவது அவருடைய ஆளுமையில இருப்பாரு. அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இப்ப 56 சீட்டு கேட்கிறாங்களே அமித்ஷா, 3 அமைச்சர்களை கேட்கிறார்கள் இல்லையா? துணை முதல்வர் இவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கிறார்கள் இல்லையா? இந்த டிமாண்டை சொல்லி கூட்டணியை விட்டு பாஜகவை கலட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வருது. ஏன்னா பிஜேபியோடு சேர்ந்து நின்றா இங்க அவுட் ஆயிடுவோம். இதை யூகித்து என்ன செய்யறாங்க? பத்திரிகையாளர்கள் கேள்வியாக கேட்கிறார்கள். கேள்வியாக எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை கேட்கும் போது அண்ணன் இபிஎஸ் என்ன சொல்கிறார்? திமுக 1997 98 இல்லையா, 99 இல்லையா கேட்கிறாரு. வாஜ்பாய் ஆட்சிக்கு என்ன பண்ணல, கவிழ்ந்த பிறகு ஜெயலலிதா அம்மா 1999 1999 கவிழ்த்தாங்க. அதுக்கு பிறகு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கலைஞர் பிறகு ஆதரவு கொடுத்தார்கள் இல்லையா? அதை சுட்டி காட்டுகிறார். மதவாத கட்சி அழித்திடும் சொன்னா நீங்க தான் கூட்டணி எழுதுற. கேள்வி அதல்ல. கேள்வி என்னன்னா, திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது உண்மை. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைத்து என்ன செஞ்சாங்க? குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லி கலைஞர் ஒரு பேரிகார்டு போட்டார். அப்படி கூட்டணி வைத்தது தனிப்பட்ட முறையில் எனக்குலாம் உடன்பாடு இல்லைதான். இருந்தாலும் கலைஞர் அன்னைக்கு என்ன பண்ணாரு? ராமர் கோயிலை பத்தி பேசக்கூடாது, பாபர் மசூதி மேட்டர் பேசக்கூடாது, சிவில் கோட், காமன் சிவில் கோட், அனைவருக்குமான பொது சிவில் சட்டத்தை பேசக்கூடாது, காஷ்மீருடைய 370 ஆர்டிகல் 370 நீக்குவதை, சிறப்பு அந்தஸ்தை நீக்குவதை பத்தி பேசக்கூடாது என்று கடிவாளம் போட்டு என்ன செஞ்சாரு? நிறுத்தினாரு. நீங்க அப்படியா நிறுத்திருக்கீங்க? நீங்க அங்க போய் பேசுவதை நடந்து உங்க காலில் விடாத கொலையா அங்க விழுந்து விட்டு இங்க வெளியே ஆஹா ஓஹோ என்று பேசி என்ன ஆகிட்டது? இப்ப நீங்க கேட்க மாதிரி சூடு பிடித்து விட்டது. எது சூடு பிடித்திருக்குது? சூடு பிடித்து நின்று ஏன் தரமாட்டப்பா, 20 சீட் தான் தருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அங்க கெத்தா பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அமித்ஷா வரும்போது அதிமுக ஆபீஸுக்கு உட்கார்ந்து பேசினா அதுல அர்த்தம் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இப்படியா போனாங்க? ஜெயலலிதா அம்மையாரை பார்க்கத்தான் ஓடி ஓடி வந்தாங்க. அத்தனை பேரும் வந்தாங்களா இல்லையா? என் அன்பு சகோதரி ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு போறவங்க யாருக்கு? மோடி பேசிட்டு போவாரு. இருந்துச்சா இல்லையா? அப்படிப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருடைய சீட்டை அமர்ந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் சரண்டர் ஆயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லல. அவங்களுடைய முன்னாள் கூட்டாளி சொல்றாங்களா இல்லையா? இன்றைக்கு செங்கோட்டையன் அண்ணன் பேச ஆரம்பிச்சாரா இல்லையா? பேசுறாரா இல்லையா? ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டோம், ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன், சசிகலா அம்மையை சேர்க்க, கேள்விக்கே பதில் இல்லை. கேள்வி இந்த பேச்சுக்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் பேசக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் டிடிவி குறித்து கேள்வி கேட்கும் போது ஏன் மனுப்பா பதில் சொன்னாரு? டிடிவி நாங்க சேர்க்க மாட்டோம்யா அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும். நாங்கள் சில கட்சிகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று அப்படியே கடந்து போகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பேர் உண்டு. 8 தோல்வி எடப்பாடி இருந்தது, அப்புறம் 10 தோல்வி பழனிசாமி இருந்தது, 11 தோல்வி பழனிசாமி இருந்தது, 12வது தோல்வி பழனிசாமி என்கிற பேரை 2026 எடுக்க போகிறார். அதுக்குத்தான் நீங்க டெல்லிக்கு போய் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கா போவாங்களா, மீண்டும் அந்த என்டிஏ கூட்டணியில் இணைவாங்கன்னு ஒரு கருத்து கூட தற்போது வருகிறது. அமித்ஷா அவர்கள் கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சந்திக்கிறதா ஒரு தகவல், உண்மைதானா? அது தெரியவில்லை. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரையில அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக இன்னும் அறிவிக்கவில்லை. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், பேச்சுவார்த்தை சொல்லிட்டே இருக்காரு. அவர் பேச்சுவார்த்தை நடத்தி யாரோட கூட்டணி செல்ல போகிறார் நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியவில்லை. அவர் தான் அறிவிக்க வேண்டும். நாம் எங்கே இருந்து கொண்டு யூகித்து சொல்ல முடியாது. பார்க்கலாம் யாரோட கூட்டணி வைக்கிறார்கள்.